தாய் தந்தையை பிரிந்து இப்படி யாருமற்ற அனாதியாக நடு வீதிக்கு பிச்சை எடுக்கிற நிலை வந்து விட்டோமே. இரு கண்களை தெரியாத இந்த பாவியை வைத்துக் கொண்டு இந்த சின்ன சிறு வயதில் கஷ்டப்படுகின்றாய் அம்மா. நமக்காகி பேர்பட்ட நிலைமை வர வேண்டும் என்ன அண்ணா. ஒத்தையடி பாதையிலே இளவரசனை மணந்து சந்தோஷமாக வாழ வேண்டியது. இப்படி அனாதியாக இரு கண்களை தெரியாத இந்த அண்ணனை வைத்துக் கொண்டு துன்பப்படுகின்றார்கள். அம்மா என்னம்மா தவறு செய்தோம்? ஆண்டவன் எதற்காக இப்படி ஒரு தண்டனை நமக்கு தர வேண்டும்? அம்மா பேசாதீங்க, பேசாதா. எனக்கோ பசி அதிகமாகிவிட்டதம்மா, தாகம் அதிகமாகிவிட்டதம்மா, எனக்கு தண்ணி வேணும்மா.
இந்த காலகத்து வழியாக நடந்து வந்ததால் அண்ணா உங்களுக்கு பசி மயக்கமாகிவிட்டது. குடிப்பதற்கு தண்ணீர் வேண்டுமா அண்ணா? அந்த ஒரு அமருடைய ஆளும் தெரிகின்றது. ஆலயத்தில் அமர்ந்து கொண்டிருங்கள். உங்களுக்கு உண்ணுவதற்கு உணவும் குடிப்பதற்கு தண்ணீரும் இப்படித்தான் செல்ல வேண்டும். அம்மா நாளைக்கு தெரிகிறேன். ஒரு பெண் செல்கின்றார். எங்களுடைய வாழ்க்கை எப்படிதான் திசை மாறி போக வேண்டுமா? இருந்தாலும் தாகத்தோடு இருக்கக்கூடிய என்னுடைய கண்ணனுக்கு தண்ணீர் எடுத்து செல்ல வேண்டும். அண்ணா, உங்களை பார்ப்பதற்காக ஓட்டமா முன்னாடி அடிக்காத இந்த அனந்த கானகத்தில் செதுக்கிய சிலை போல் இருக்கிறார். இப்பேற்பட்ட அழகை பார்த்தது கிடையாது. ஐயோ, நீ கிட்ட வராது, எனக்கு பயமா இருக்கு. அலராதே அண்ணமே, அழகு சின்னமே, உன்னை அடைய வேண்டும் என்பது என் நெடுநாள் கண்ணமே. அது உன்னுடைய கனவுல கூட நினைக்காது. வாடியா? ஏய், யார பத்த வாடி போடி கூப்பிடுறேன்? மரியாதை கெட்டவனுக்கு, மானி கெட்டவனுக்கு, கண்ணு என்ன சொல்லுவேன், முக்கல என்ன சொல்லுவேன், வாளை இப்ப பள்ளிக்கு கூப்பிடுறேன். ஏய், ஓங்கி விட்ட ஐயோ மாமா சப்பா, மாலை பூத்து போட்டு நக்கி போடுவோம்.
சீக்கிரம். ஏய், என்னால தாங்க முடியல. கேள்றா சீக்கிரம். தாங்க முடியல. ஆமாட்டா. அம்மாவோட கட்ட மேல வச்சு என்ன பாத்தியா? யார் அவரு? ஒரு கண்ணாவா? சினம் கொண்ட சிங்கத்தை சீண்டி பார்க்காதே. சீண்டி பார்த்தால் என்ன ஆகும்? இல்லப்பா. கேள்றா சீக்கிரம். எங்க ஐயா யார்? ஏய், அவன் யாரா இருந்தா எனக்கு என்ன? அவனா? ஆமா, அவனுக்கு என்ன மரியாதை கிடைக்கும்? ஊமை இருக்கு. எங்க ஐயா ஒரு பொட்டோல உடி. ஏய் டேய். பேட்டை ரவுடி. சிந்தாதிரி பேட்டை. ஆமா, பேட்டரவடிக்கு இங்க என்ன வேலை? வேலை இருக்கிறது. அதான் என்ன வேலை? இந்த அனந்த காலகத்தில ம். வழிப்பறி கொள்ளை செய்வது வழக்கம். ஐயோ, நீங்க திருட்டு பசங்களா? என்ன விட்டுடுங்கடா, என்ன விட்டுடுங்கடா, என்ன விட்டுடுங்கடா. அதுக்குத்தான் வந்துக்கிறோமே. விடுவதற்காக. என்னத்த? வழி விடுவதற்காக வந்திருக்கிறோம். அட மூதேவி பிறந்தவனே. ஆளை பண்ணல அவனுக்கு. ஆறுயிரி ஐயோ, என் கற்கண்டி என் நாளா செடி கொக்கண்டி ஓடி நாளா சீனி கக்கண்டா. ஓடி வடி தங்கம். எதுக்கு? வா அதை எதுக்கு? வடு வா. டேய், வா. அட மங்குஸ் மண்டை. ஓடிடுவேன். மூண்ட பாருடா அவனுக்கு. அடிங்க அம்மா ஓட்டம் பாரா. ஏய், யாரு பாத்துற ஓட்டாம இருக்கு? ஏய். என்ன விடு? குத்திடுவேன். நான் திருப்பி குத்துனா கேஸ் ஆயிடும். வாடியே. ஏய், எங்கடா வாடு கூப்பிடுற? கட்டி அடைத்து ஒரே ஒரு அடிச்சு வாய் முறை நாய. ஒன்லி கிஸ்மி. அங்க யாரும் அவனுக்கு கொடுப்போம். அம்மால ஒரு டச்மி. ஏய், போடுது. மாமா போட. மாமாவை டென்ஷன் பண்றது. ஒரே ஒரு வாட்டி வா. ஆமா, எதுக்கு என் கால்ல வேற? ஒரு வாட்டியா அதை எதுக்கு? இங்க பாரு, எழுந்து. எழுந்து. நின்று போவோம். இல்ல பரவாயில்ல, எழுந்து. அவனை பட்டு வேண்டாம் வேண்டாம், எழுந்து. பட்டுதான். எழுந்துடா. எழுந்து சரியா இல்லையா? பாப்பா எழுந்து. காலையே எழுந்துடுற. ஓட்டமா பிடிக்கிறேன்னா ஏய் ஏய், ஆமா, என்ன கேட்ட? ஒன்லி கிஸ்மி. இங்க வா. வீட்டுக்கு போ. உன் அக்கா, தங்கச்சி, பெரியம்மா, சித்தாத்தா எல்லாரும் இருப்பாங்க. அவங்கள கூப்பிட்டு கும்பலா படி வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தவங்க கிட்ட முத்தம் வாங்கு. வாங்கனே என்னடா உன் கட்ட? அவங்க கொடுக்குற மொத்தத்துக்கு ஒரு ஒரு அர்த்தம் இருக்குது. என்ன அர்த்தம் இருக்கு? வா என்னடா பாபா, நான் எங்கடா வர சொல்றேன்? ஏய் செக் பாவாடி அவரு ஏய், வாடான்னு கூப்பிடுறேன். அடியே ஏய், அட வாய் முறை குலகத்திரிக்கா. உள்ள கத்திரிக்காவா? ஆமா. அம்மா கத்திரிக்காய் சூட்ட கலப்பம் பரவாயில்லையா? ஏய் ஐயோ ஐயோ. நாங்கள் ஆசைப்பட்டதை அடைந்ததாக சரித்திரம் கிடையாது. அம்மால உள்ளதுல தேங்க முடியும் எடுத்துக்கிறாய் சொல்லுவேன். ஏய், நீ பாத்தியா? நீ பாத்தியாடா நீ? ஏய் அது தேங்க முடியும், நீ பாத்தியா? இந்த காலகத்திலே அடடா இப்பேற்பட்ட அழகாக காட்சி அளிக்கிறார். கானகத்தில் யாரை தேடி வந்து கொண்டிருக்கிறார்? நானா? அது தெரிகிறதே குளக்கரை. அங்க தண்ணீர் எடுக்க போறேன். யாருக்கு? என்னுடைய அண்ணனுக்கு. அண்ணன் இருக்கிறார். ஆமா, அது தெரியுது. 10 வருட அம்மனுடைய ஆலயம். அந்த ஆலயத்தில் தான் என் அண்ணன். ஏய் தன்னந்தானே காலகத்திலே கொலை கொள்ளை கற்பழிப்பு இதிலே கை தேர்ந்தவனாக வாழ்ந்து வந்தேன். இருந்த போதிலும் உன்னை தனிமையில் பார்த்து விட்டு என்னை கட்டி அணைத்து ஒரே ஒரு முத்தம் கொடுத்து விடு. அடிச்சு வாய முன்ற காம விரும்பிடுச்சு நாயி. ஒரு பெண்ணை பார்த்தால் தாயாகவும் தங்கையாகவும் நிற்க வேண்டும். அதையெல்லாம் விட்டுவிட்டு இப்படி உன்னுடைய காம இச்சை கேள்வி சொல்கின்றாய்.
அது மறுபடியும் முடியாது. முடியாதா? மற்றவரை பார்த்து சென்று விடு. நான் போக வேண்டுமா? போவதற்கு வரவில்லை அடி புள்ளிமானே. உன்னை கட்டி அணைத்து இந்த சுகத்தை அடையாமல் போகவே மாட்டேன் என்று சொல்றேன். யாரு? அது ஒரு நம்ம அவனுக்கு முடியுமா? முடியாதா? முடியாது. காதல் பொல்லாது கட்டி இறுதியான முடிவா? உன்னை கட்டி அணைத்து விட்டு தர முடியாது. 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 அண்ணன் தாகத்தை தீர்க்க தண்ணீர் கொண்டு வர சென்றாயே அம்மா. அண்ணா காப்பாத்துங்க அண்ணா, என்னை காப்பாத்துங்க அண்ணா என்று கூறுகின்றாயே. அழுகுலை கேட்கிறது இரு கண்களை தெரியாமல் உன்னை நான் எப்படி அம்மா காப்பாத்து? எங்க பாருங்க தகச்சு முத்தாளுக்கு. ஐயோ என் தகச்சை காப்பாத்துங்க ஐயா. சுகத்தை அடைந்து விட்டேன். வந்த வேலை முடிந்து விட்டது. என்னை காப்பாத்துங்க அண்ணா என்று கத்தி கதறுகிறாளே. அம்மா எங்கம்மா இருக்க? உனக்கு என்னம்மா நடந்தது? தங்கச்சி இருக்கன்னு தெரியாது இந்த பால் உன்னை எப்படி அம்மா காப்பாத்துங்க? அம்மா தங்கச்சி ஐயோ யாரது? அம்மா
தாயே அம்மா உனக்கு என்னம்மா நடந்தது உனக்கு என்னம்மா நடந்தது அம்மா எதிர்மா அண்ணனை பாருமா தங்கச்சி ஐ லவ் யூ லவ் பண்ணலாமா அண்ணவா நீ தாத்தா இறைவா இது என்ன சோதனை ஆண்டவா இந்த கண்ணு தெரியாத அண்ணனின் தாகத்தை தீர்க்க தண்ணீர் கொண்டு வர சென்றாலே என் தங்கைக்கு என்ன நடந்தது தெரியவில்லையே ஐயோ பைத்தியமாக பேசுகின்றாளே அம்மா நான் தருகிறது புத்தழகே ஏழை மக வீட்டுக்குள்ள இளம் பிறையா வந்தவளே வாழையடி வாழையாக வளர்ந்து வரும் சின்னவளே வாழடியோ
அதுக்கு பக்கம் பட்டா தென்ன நம்பியிருக்கிற மண்ண தானாகி வளர்ந்த மரம் அதற்கு தாயாரு தந்தையாரு உனக்கு என்னம்மா நடந்தது? பைத்தியம் பிடித்துமா பேசிக்கிட்டாயே அம்மா? தங்கச்சி, புத்தழகி, என்னம்மா நடந்தது? என்னம்மா நடந்தது? உடைய அண்ணம்மா தங்கச்சி. ஓ, அதம்மா, எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சோதனை வர வேண்டுமா? இனி கண்களை தெரியாது இந்த அண்ணனை காப்பாற்ற வேண்டும் என்று துடித்தாலே தாத்தா தங்கச்சி, அடுத்தவன் குத்த உனக்கு என்னம்மா நடந்தது? எதற்குமா இந்த நாளைக்கு ஆளான தங்கச்சி? அண்ணன், ஏய். அம்மா, என்னடா பேர் இறைச்சல் ஒரு அந்த வயசுல அம்மா, தங்கச்சி, உனக்கு என்னம்மா நடந்தது? அண்ணனிடம் சொல்லுமா, என்னம்மா நடந்தது? பைத்தியம் என்னமோ சொல்லுது. ஏய் பைத்தியம் ஏய் ஐயா ஐயா சூப்பர் பைத்தியம் தங்கச்சி, நீ மக்கள் அப்படிதான் சொல்லுவேன். நாடி செய்கிற காத்தடிக்கிற மாதிரி இப்படி உக்காரா. இப்படி உக்கார முடியாது. இப்படிதான் ஒரு வேஷம் தான் உனக்கு போட்டு இப்படிதான் உக்காரணும். அம்மா, தங்கச்சி, ஏய் தங்கச்சியா புத்தழகி, ஏய் என்னம்மா நடந்தது? ஏய் எங்கம்மா இருக்க தங்கச்சி? அண்ணம்மா, பயப்படாதம்மா. இவன் தான் என்னை கேட்டுட்டான். கத்தது யாரு அவன்தான். அடா கொலகாரப்பா கேட்டா ஒரு பொண்ணு கேட்டு பைத்தியமாகி இருக்கிறாரு தங்கச்சி, ஆடி அர்த்த பேசுறோம் நாங்க உன் அண்ணம்மா. இரு பார்வையும் தெரியாத நீ தங்கை என்று பாராமல் அவள் கற்பை கெடுத்திருக்கிறாள் ஏன்? வா வசீலுக்கு போல டைம் ஆகுது, பால் குடியா. ஐயா, என்னை தவறாக நினைக்க வேண்டாம் ஐயா. இந்த பாவியை தவறாக நினைக்க வேண்டாம் ஐயா. டேய் டேய் இப்பொழுதே மன்னரிடத்தில் அழைத்து செல்கிறேன் கற்பழித்த இந்த பெண் ஐயா, நான் பைத்தியக்காரன் ஆயிடுவேன் அவள் யார் தெரியுமா? அவள் என் தங்கச்சி ஐயா, தங்கச்சி ஐயா. இருக்கின்றும் தெரியாமல் இந்த காடகத்தின் வழியாக வரும்பொழுது எனக்கோ பசி அதிகமாகிவிட்டது, தாகம் அதிகமாகிவிட்டது. என் தாகத்தை தீர்க்க தண்ணீர் கொண்டு வர சென்ற என் தங்கச்சி பைத்தியமாக அலைகின்றாய் ஐயா. என் தங்கச்சி பைத்தியமாக யாரா பைத்தியம்? நீதான் பைத்தியம். லூசு லூசு. ஒண்ணு போய் நாங்கள் இருவரும் சாதாரண ஏழை கிடையாது ஐயா. நான் ஒரு நாட்டு இளவரசன், என் தங்கச்சி ஒரு நாட்டு இளவரசி ஐயா. ஒரு நாட்டை ஆளக்கூடிய இளவரசன் பொய் பொய் சொல்றாம அவன் மூஞ்ச பார்த்தா இளவரசி மாதிரி இருக்குது. மூஞ்ச பார்த்தா தமாக்குது ஏய் அமெரிக்கா போடா. ஐயா, என்னுடைய நாடு எப்படிப்பட்ட நாடு தெரியுமா? சத்திய நீதி தவறாத ஆட்சி செய்த என்னுடைய நாடு சத்தியமொழி நாடு ஐயா, சத்தியமொழி நாடு. சத்தியம் தவறாத சத்தியமொழி நாடு ஆமா ஐயா. உண்மை என்னுடைய தந்தையின் பெயரோ சத்தியசீல மன்னன், என் தாயின் பெயரோ சத்தியாவதி. சத்தியாவதி என்று சொல்லக்கூடிய அம்மையா ஆமா ஐயா.
என்னுடைய தாய் தந்தைக்கு நாங்கள் 3 செல்வங்கள் பிறந்தோம் ஐயா. 3 செல்வங்களாக பிறந்து 2 ஆண் செல்வம், ஒரு பெண் செல்வம். என்னுடைய அண்ணன் பெயரோ மாறன், என்னுடைய பெயரோ முத்து. என்னுடைய ஒரே தங்கை, ஒப்பற்ற தங்கையின் பெயரோ முத்தழகி ஐயா. முத்தழகி ஐயா. முத்தழகி இல்ல, சிம்ரனா என் பேர் கிருஷ்ணா. 3 முத்து செல்வங்கள் பிறந்து ஐயா இந்த சத்தியமணி நாட்டில் நாங்கள் 3 ஐயா, ஒரு நாட்டுக்கு இளவரசராக இருக்கக்கூடிய நீங்கள் இரு பார்வையும் தெரியாமல் இந்த காலகத்திலே அனாதையாக வர காரணம் ஐயா என்னையா செய்வது? விதி என்னுடைய வாழ்க்கையில் விளையாடி விட்டது ஐயா, விளையாடி விட்டது. நாங்கள் 3 இந்த சத்தியமணி நாட்டில் சீர சிறப்புடன் வாழ்ந்து கொண்டு வந்த அந்த ஒரு நாள்